மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம வந்து சண்டே ஸ்பெஷலாக என்ன பார்ப்போம்னா கன்சிடர் 5 ஒரு 5 ஸ்டாக் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். சரிங்களா? இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒருவேளை உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆயிருந்ததுன்னா சரியான ரேட் அண்டர் வேல்யூவான்னு செக் பண்ணி வாங்குங்க, தப்பே கிடையாது. ஆனால் அனலைஸ் பண்ணாது தயவு செஞ்சு ஸ்டாக்கை வாங்கிடாதீங்க. ஓகே, நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேனே தவிர கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஓகே ரைட். இப்போ நம்ம முதல் கம்பெனி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் நல்ல பரிச்சயமான ஒரு கம்பெனி முத்தூட் ஃபைனான்ஸ். முத்தூட் ஃபைனான்ஸுங்கிறது ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு சில கம்பெனிகளை வச்சுருப்பீங்க. அப்படி ஒரு வேலை மிஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுலாம் இப்போ நான் சொல்கிறேன். இது ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3125 ரூபா இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாக் சொல்லுங்களான்னு கேட்குறீங்க. பட் நம்ம வந்து நல்ல ஸ்டாக் வந்து 3000 ரூபாயில் இருக்கும்போது நல்ல ஸ்டாக் வாங்குவோமா இல்லை ஸ்லோவாக போகிற சின்ன ஸ்டாக்கை வாங்குவோமா அப்படின்றது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? நமக்கு தேவை என்ன, ஒரு 3000 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் செலக்ட் பண்ணுற கம்பெனிங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது, எனக்கு புரியுது. இருந்தாலும் என்னால் தவிர்க்க முடியல. 1-2 கம்பெனி நான் சின்னதை சொல்கிறேன். ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஆச்சரியமான இன்னொரு கம்பெனியை சொல்கிறேன். அதாவது இந்த கம்பெனி 3126 ரூபாய் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் 5 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 100% மேலே 115% மேலே உங்களுக்கு க்ரோத் கொடுத்துருக்கு. அடுத்தது நான் உங்களுக்கு வந்து இப்போ 1 இயர் லாஸ்ட் 1 இயரில் இந்த கம்பெனியோட இது பார்த்தீங்கன்னா 18% க்ரோ இருக்குது. பட் இது வந்து ஒரு கரெக்ஷன் மோட். நல்லா யோசிச்சு பாருங்க. பெரிய லெவலுக்கு மார்க்கெட்டில் போய் அந்த ரேஞ்சில் வாங்காமல் இப்போ உங்களுக்கு கரெக்ஷன் எடுத்து ரிவர்ஸ் ஆகுது. நல்லா கவனிங்க, ஸ்டார்ட் ரிவர்ஸ் ஆகுது. இதுதான் டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்கை ஃபர்தராக கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்கள் ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ இருந்தால் ஃபர்தராக கன்சிடர் பண்ணுறது இது நல்ல டைம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ROI பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 30% ROI இருக்கக்கூடிய கம்பெனி. இயர் ஆன் இயர் க்ரோத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது இதோட பியும் பிஇஜியும் கவனிச்சிங்கன்னா பி பார்த்தீங்கன்னா வெறும் 11, 12 இந்த ரேஞ்ச். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட பி எவ்வளோ இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 15லேருந்து 20க்குள்ளே இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 11.8. சரி, இதோட பிஇஜி கவனிச்சிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக இருக்குது, 0.27. இப்போ இதோடைய சேல்ஸ் இயர் ஆன் இயர் க்ரோத் நல்லா பாருங்கள். சேல்ஸ் கிடையாது, சேல்ஸோட க்ரோத் நான் சொல்கிறேன். 20% CAGRல மெயின்டைன் ஆகுது லாஸ்ட் 10 இயரில். லாஸ்ட் 5 இயர் 3 இயர் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஸோ ஷேர் ப்ரைஸும் இறங்கியிருக்கிற இந்த மாதிரி சமயத்தில் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் வந்து வளர்ந்துட்டு போகுது. இதுதான் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில். ரைட். அடுத்தது இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டை கவனிங்க. 29%, 23%, 43%, 99% எப்படி வளர்றாங்க பாருங்கள். அப்போ இவங்களோட லோன் புக் வந்து வளர்ந்துட்டு போகிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ரைட். இப்போ உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு கம்பெனி. ஆக்சுவலாக இது நேற்றுக்கு தான் நம்மளோட கம்யூனிட்டியில் நம்மளோட மெம்பர் பேசினார். இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணலையான்னுட்டு. நான் ரொம்ப நாளாக அதை க்யூவில் தான் வச்சுருந்தேன். நேற்று சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி ப்ராப்பர் டீட்டெயில் எடுத்து பார்த்தோம். அப்போ பார்க்கும்பொழுது தான் நம்ம கவனத்துக்கே வராமல் இருந்த ஒரு முக்கியமான கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் மியூசிக் லிமிடெட். டிப்ஸ் மியூசிக் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஏற்கனவே டிமெர்ஜ் ஆச்சு. அதாவது டிப்ஸ் மியூசிக் லிமிடெடாகவும் டிப்ஸ் ஃபிலிம் லிமிடெடாகவும் ரெண்டாக பிரிஞ்சுது. எப்படின்னா 3 ஷேருக்கு ஒரு ஷேர் ஃபிலிம் கொடுத்தாங்க. அதில் வந்து அதோட ஷேர் ப்ரைஸ் எப்படி நம்ம ஐடிசி ஹோட்டல் கொடுத்தாங்கன்ற மாதிரி அதையுமே பிரித்து எடுத்தாங்க. அந்த கம்பெனி வந்து படங்கள் எல்லாம் வாங்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து இறக்குவாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு நல்லா சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே இப்போ நம்ம இந்த டிப்ஸ் மியூசிக்கை தான் பற்றி பேசுகிறோம், ஃபிலிம் இல்லை. இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் 5 இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 440% க்ரோத். இத்தனைக்கும் 2024 போய் அதுக்கப்புறம் கரெக்ஷன் எடுத்துருக்கு. போன ஒரு வருஷமாக பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் மோடில் வந்து திருப்பி ரீபவுண்ட் எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யாரெல்லாம் பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் ஏப்ரலில் வந்து ஜென்ரலில் யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாலும் அவங்களுக்குலாம் இன்றைக்கி நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியுதா? அந்த நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்குது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ரைட். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து இந்த கம்பெனியோடைய சேல்ஸ் க்ரோத் பாருங்கள். ஸ்டாக் பி வந்து 38 இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதில் ROI 92 இருக்கும். ஏர்னிங் பர் ஷேர் 17 ரூபாய். பட் இந்த புக் சைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான் இருக்கும். ஸோ இது மாதிரியான சில ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை ப்ராப்பராக இதோடைய ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துட்டு செய்யுங்க. அதையும் ஜஸ்ட் லைக் தட் செஞ்சிடாதீங்க. இந்த லாஸ்ட் 3 இயர் 5 இயர் 1 இயர்லாம் பார்த்தீங்கன்னா 25%, 30% இந்த ரேஞ்சுக்கு இருக்குது இல்லையா? அடுத்தது உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை கவனிங்க. நெட் ப்ராஃபிட் கிடையாது, க்ரோத் சொல்கிறேன். இது ROI கிடையாது. ROI வேறு, நெட் ப்ராஃபிட்டோட க்ரோத் வேறு. ஒவ்வொரு வருஷமும் அது வளர்ந்து போகிற வேகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% மேலே வளர்ந்துட்டு போகுது. இதை கெஸ் பண்ணுறீங்களா எப்படின்ட்டு? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய மியூசிக்ஸை வந்து இவங்க கிட்ட வச்சுருப்பாங்க, பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அது எந்த ஓடிடி சோஷியல் மீடியாவில் எங்கே ப்ளே பண்ணாலும் இவங்களுக்கான ராயல்ட்டியோ அது என்ன பேமெண்ட்டோ அது வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்ன் இவங்களோட மார்ஜின் எடுத்துக்கிட்டு அதோடைய ஒரிஜினல் ஓனருக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுக்கணும். இதுதான் நார்மல். அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இதில் நடந்துட்டுருக்கு. நீங்களும் இதை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா கவனிங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாரதீப் பாஸ்பேட்ஸ். இந்த கம்பெனி நம்ம எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா உர மானியத்தை
ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில். அந்த வகையில் இந்த வருஷம் நடக்க போகிற எந்த செலவுகளுக்கும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய அளவுக்கான அமௌண்ட்டை இறக்கியிருக்காங்க. ஒன்று, அதனால இப்போ நிறைய கோரமண்டல் நிறைய கம்பெனிகளுக்கே கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் ப்ரைஸ் டக்குன்னு ஏறிச்சு, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பட் எனிவே இந்த கம்பெனி வந்து சின்ன அந்த வால்யூம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ₹100 200 சொல்லுங்கன்னு, அந்த வகையில் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லாஸ்ட் 5 இயர் growth மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200%. இத்தனைக்கும் 2024 ஒரு மிகப்பெரிய கரெக்ஷன் எடுத்து கூட 200%ல லேண்ட் ஆயிருக்கு. அடுத்தது லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட -16% 17% ரேஞ்சு உங்களுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னது, கரெக்ஷன் எடுத்ததுக்கப்புறமா அது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது பர் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டவங்களுக்குலாம் கணக்கு பார்க்கும்போது. பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல கரெக்ஷன் எடுத்திருக்கு. அதுக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீபவுண்ட் ஸ்டேஜ் நோக்கி நகர்றதை உங்களால் பார்க்க முடியும். லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் டேஸாக பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதோட ROI அப்படின்னு எடுத்தீங்கன்னா 18-19% மெயின்டைன் பண்ணுறாங்க. PEG ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.29. இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு அதோட ஸ்டாக் PE பார்த்தீங்கன்னா 13.8 தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது அதோட சேல்ஸை கவனிங்களேன். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. 20-30 அந்த ரேஞ்ச் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30% கிட்ட உங்களுக்கு இதில் சேல்ஸ் growth இருக்கும். அடுத்து நெட் ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 40%க்கு மேலே இருக்கும். 90, 48 அந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பண்ணுங்க. ஸ்டாக் ப்ரைஸ் குறையதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேங்களா? இவங்களோட ROI ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 14-13% வச்சிருந்தாங்க. இப்போ எவ்வளோ மாற்றிருக்காங்க பாருங்க, 19% வரைக்கும் மார்ஜின் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சா தான் அந்த கம்பெனி என்ன பண்ணணும், சஸ்டெயின் பண்ணி மேலே வர முடியுங்கிறதுனால அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய கம்பெனி உங்களுக்கு நான் 2வது ஆப்ஷனாக கொடுத்து. அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் வந்து இன்னைக்கு ₹10,066 இருக்குது ஷேர் பிரைஸ். லாஸ்ட் 5 இயரில் மட்டுமே கிட்டத்தட்ட 142% growth இருக்கும். லாஸ்ட் 1 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனி வந்து நெகட்டிவ் நோக்கி நகருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 21% இன்னைக்கும் ப்ராஃபிட்டில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதுவும் யாரெல்லாம் இந்த டவுன்ஃபாலில் அடிச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் தான் இல்லை. ரைட், இப்போ இந்த கம்பெனியுடைய PE அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. அப்புறம் இந்த கம்பெனியுடைய ROE அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29-30%. PEGன்னு எடுத்திங்கன்னா 1.24. 1லேருந்து 2க்குள்ளே இருந்ததுன்னா ஈக்குவல் வேல்யூ தான். பட் 30% ROE இருக்கக்கூடிய கம்பெனிக்கெலாம் இது வந்து காமனான விஷயம் தான். இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு இயர் ஆன் இயர் growth எப்படி இருக்குது, லாஸ்ட் 5 இயர் 18%, லாஸ்ட் 3 இயர் பார்த்தீங்கன்னா 20%, 23% இந்த மாதிரி growth இருக்குது. சேல்ஸ்லேயே சொல்கிறேன். அப்போ நெட் ப்ராஃபிட்லேயும் அதே மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அங்கே கவனிங்க, 3 வருஷம் 1 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்துட்டு வருது. அதாவது 20% growth இருக்குது. அது போதும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில், 18% வந்தால் போதும். எவ்வளோ பேர் 14% வந்தால் போதுங்கிறாங்க. ஆனால் இந்த கம்பெனி கன்சிஸ்டன்ட்டாக உங்களுக்கு 20% கொடுக்க தயாராக இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். இதில் ROI கவனிச்சிங்கன்னா 24. இது வந்து ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சைடு தான். இதெல்லாம் நீங்கள் கவனித்து உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி இருக்குன்னா, இப்போவும் சொல்கிறேன் மல்டிபிள் டைம் இருக்குன்னா ப்ளீஸ் கன்சிடர் கண்டினியூஸ்லி. அதுதான் உங்கள் வேலை. 15 வருஷம் கழித்து போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் ஒரே ஒரு ஷேர் வாங்கியிருக்கிறேன், ₹100 வாங்குறேன், அது ₹1000 ஆயிடுச்சு. சந்தோஷம், 10 மடங்கு வளர்ச்சி. ஆனால் யூஸ் என்ன? ஒரு ஷேர் ₹1000 ஆயிடுச்சு, என்ன யூஸ்? அது நான் மல்டிபிள் டைம்ஸ் வாங்கி வச்சிருந்தா மட்டும்தான் அது ₹1000 ஆகும்போது அது எனக்கு என்ன பிரயோஜனப்படும். அதனால் கன்சிடரேஷனை கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 46 லட்சம் ஸ்டாக்ஸை பைபேக் பண்ண போகிறாங்க. பைபேக்கில் 2 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று, கண்டினியூஸாக வச்சுருக்கவங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையதன் மூலமாக அடுத்த கட்டத்தில் அர்னிங் பர் ஷேர் இவங்களுக்கே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. 2வது, இப்போ நீங்கள் ஒரு வேளை வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ லிக்விடிட்டி பண்ணணும், உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்குது குடும்ப செலவுகளுக்கு அப்படின்னும் போது பைபேக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் டேட்டில் செக் பண்ணிக்கோங்க. பட் இது நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனுக்காக கொடுத்துருக்குறேன். ஓகே, அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கெல்லாம் ஃபேவரட்டான மார்க்கெட் ஷேர் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஹீரோ மோட்டார் கார்பரேஷன். இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் ₹4,974. கண்டிப்பாக திட்ட தான் போகிறீங்க, இவ்வளோ பெரிய ஷேர் ப்ரைஸ் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுவுமே நல்ல ஸ்டாக்கு. கம்பேரிட்டிவ் லாஸ்ட் 5 இயரில் மட்டும் 73% தான் growth அப்படின்னு காட்டும். ஏன்னா இது இப்போ டிப்பில் இருக்குது. ஏன்னா ஆட்டோமொபைல் செக்மெண்ட் உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து, ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து அசோக் லைலாண்டு, டாடா மோட்டார்ஸ் பல கம்பெனிகளுக்கு வந்து சேலஞ்சாக இருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணுமா அப்படின்னா எஸ், அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இப்போ இந்த கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13% growth தான் இருக்கும். பட் 1 இயரில் 13%ங்கிறதுமே கூட ஒரு டீசெண்டான growth தான். நீங்கள் ஒரு பாண்டு ஃபண்டில் போகிறத விட இது வந்து ஃபார் பெட்டரான growth. அதுவும் இது வந்து நெகட்டிவ் நோக்கி நகர்ந்த காலங்கள்லேயே எப்படி நடந்திருக்கு இல்லையா. இந்த கம்பெனியோடைய PE அது ரொம்ப முக்கியம். 17. எந்த ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17ல் கிடைக்குது. ROI 28%. அர்னிங் பர் ஷேர் பாருங்கள் ₹287 இருக்குது. அப்படின்னா ஆப்வியஸாக அந்த ₹4,000 ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா. இந்த கம்பெனியோடைய சேல்ஸ் growth ஆரம்ப கட்டத்தில் 5, 9ன்னு இருந்தது. 10 வருஷம் 5 வருஷம். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவு ட்ரெண்டை பிடிச்சிருக்காங்க. 3 வருஷம் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பிடிச்சிருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நெட் ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர் 3 இயர்லலாம் இன்க்ரீஸ் ஆகுது. இது காலத்துக்கு இன்னுமே நல்லா வளரப்போகுதுங்கிறதுக்கான சிக்னல் தான். அடுத்து இந்த கம்பெனியோட ROI பார்த்துட்டீங்க நீங்கள் ஆல்ரெடி 25%, 20% இந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து சண்டே
ஒரு 5 ஸ்டாக் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் உடனே போய் நாளைக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், உங்கள் கவனத்தில் இல்லாமல் இருந்திருக்கும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதில் ஏதாவது 1 or 2 கன்சிடர் பண்ண விரும்புனீங்கன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இதில் 5ல் எது வந்து குவாலிட்டி நீங்கள் நம்புறீங்களோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் எதை கன்சிடர் பண்ணுறதுல இதில் பெஸ்ட்டு அப்படின்னு உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் கமெண்ட்டை படிக்கிறேன். நான் திங்கட்கிழமை வீடியோவில் உங்கள் கமெண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் ஒரு வீடியோ இருக்கும், ஃபார்மை ஃபில் பண்ணதும் வரும். அதை பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏற்கனவே கம்யூனிட்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி 1000 பேர் ஜாயின் பண்ணால் நம்ம ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ கிட்டத்தட்ட நான் 850 நம்பர்ஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 150 தான் இருக்குது. இந்த மாதம் மோஸ்ட்லி இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் தயாராக இருங்க, நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். ஓகேவா? நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி காசு பணம் கொடுத்து உதவி செய்வதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.